வீடியோவில் நம்ம சென்டென்ஸ் பார்த்தோம். ஸோ சென்டென்ஸ் எப்படின்னு பார்த்தோம். சென்டென்ஸில் ரெண்டு பேட்டர்ன் உண்டு, சென்டென்ஸ் அண்ட் ப்ரிடிகேட்னு சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ சென்டென்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு வாங்க. இப்போது இங்கிலீஷ் கிராமரில் சென்டென்ஸ் பேட்டர்ன், மோஸ்ட்லி சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தரேன். இந்த இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸில் அனதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னா, சென்டென்ஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. சென்டென்ஸ் அண்ட் சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட் பிரிஞ்சது. ப்ரிடிகேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்ப், வெர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் இது எல்லாமே வரும். சப்ஜெக்ட் வந்து எப்பவுமே செப்பரேட்டாக இருக்கும், சரிங்களா? சப்ஜெக்ட் எப்பவுமே செப்பரேட்டாக இருக்கும். வெர்ப், அட்வர்ப், ஆப்ஜெக்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் இது எல்லாமே வந்து ப்ரிடிகேட்டில் வரும். இப்போ பாருங்க, the another important divisions of sentence are subject, adverb, verb, object and complement. இப்போ sentence pattern பாத்தீங்கன்னா 7 types உண்டு. 7 typesல நான் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ first 7 types பார்க்கலாம் பாருங்க. SV, first one SV, next SVO, third one SVA, fourth one SVC, again SVOA, SVOC and SVIODO. சரிங்களா? இப்போ SVO, SVO, SV, SVA, SVC, SVOA, SVOC, SVIODO. இப்போ S அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சப்ஜெக்ட். S அப்படின்னா சப்ஜெக்ட், Vனா verb. Vனா verb. அப்போ சப்ஜெக்ட் பிளஸ் verb ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். O அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட். நம்ம நார்மலா சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும் இல்லையா? சப்ஜெக்ட் ப்ரிடிகேட்ல இருக்குது சப்ஜெக்ட் பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ SVO subject, verb and object. Next பாருங்க, subject, verb, adverb. Subject, verb and adverb. V na A na adverb. C, SVC. C அப்படின்னா complement. Then again SVOA. Subject, verb, object, adverb னு சொல்லிருக்காங்க. Subject, verb, object and adverb. Next பாருங்க SVOC. SVOC னா subject, verb, object, complement. இப்போ இது டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. SV subject, verb, IODO. IO னா direct object, DO னா indirect object. Direct object, indirect object. இப்போ நம்ம ஒண்ணுனே எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. இப்போ SV அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு வெர்பும் இருக்கும். I go அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். இப்போ SVO ல சப்ஜெக்ட், வெர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும், சரிங்களா? அப்போ சப்ஜெக்ட்டுக்கு I am doing work, I am doing my work, homework அப்படி சொல்லலாம். இல்லைன்னா I am walking to my town, அப்போ நான் எங்க ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்றதெல்லாம். SVA னா அட்வர்ப். அப்போ SV னா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். எப்படி வரும்னா he sings song nicely. அப்போ nicelyன்றது அட்வர்ப். எப்படின்னு கேட்டீங்கன்னா வெர்பை மெய்ப்படுத்தி சொல்றதா அட்வர்ப். வினைச்சொல், வினை உரிச்சொல். அட்வர்ப் வெர்ப்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அட்வர்ப் அப்படின்னா வினை உரிச்சொல். வினையவே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மெய்ப்படுத்தி சொல்றது. ஸோ அட்வர்ப் வெர்புக்கு வந்து சிங்கிங், he sings songs nicely. ஸோ சிங்ன்றது வெர்ப், nicely அப்படின்றது அட்வர்ப் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் SVC காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்ல பாருங்க, நம்ம சப்ஜெக்டை மெய்ப்படுத்தி சொல்றது. காம்ப்ளிமெண்டல் சப்ஜெக்ட். இப்போ மாலா இஸ் சேட். மாலா வந்து சோகமா இருக்கா. ஸோ சேட்ன்றது காம்ப்ளிமெண்ட். she is very beautiful. அவ வந்து ரொம்ப அழகா இருக்கா. ஸோ சப்ஜெக்ட் வந்து she is very beautiful. isன்றது verb, beautiful அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். ஸோ we are giving சப்ஜெக்ட்டுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம் நம்ம. ஸோ SVC பேட்டர்ன் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் SVOA
சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. we won the match easily. we won the match easily. weன்றது சப்ஜெக்ட், ஒன்றது வின் பண்ணிருக்காங்க, மேட்ச்ன்றது ஆப்ஜெக்ட், ஈஸிலி அப்போ மேட்ச் எப்படி வின் பண்ணிருக்காங்க, ஈஸியா வின் பண்ணிருக்காங்க. ஸோ we won the match easily or they do the work easily. அந்த மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் சப்ஜெக்ட் verb வந்து மெய்ப்படுத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இது சப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுத்து இதுல சப்ஜெக்ட் இப்போ SVOC பார்க்கலாம். எஸ் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் வேணும் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ சப்ஜெக்ட் பாருங்க. சீதா answer the question nicely or சீதா answer the questions well அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சீதா ஆன்சரை நல்லா சொல்லியிருக்கா. அப்ப யார் சொல்லிருக்கிறது, சீதா. இப்போ யாரை வந்து நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சீதா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சப்ஜெக்ட் சீதா ஆன்சர் த கொஸ்டின். சீதா சப்ஜெக்ட், ஆன்சர்ன்றது verb, கொஸ்டின்றது ஆப்ஜெக்ட், வெல் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் கொடுக்கறது தான் காம்ப்ளிமெண்ட் சி வரும், verb மெய்ப்படுத்தி வந்தா ஏ வரும் நம்ம கிளாஸ். சரிங்களா? அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் SVIODO. ஸோ சப்ஜெக்ட் verb டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு ரெண்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள், மை ஃபாதர் கேவ் மீ ஏ டால். மை ஃபாதர் கேவ் மீ ஏ டால். அதாவது மை ஃபாதர் கிவ் மீ ஏ டால் டு ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி மை ஃபாதர் கேவ் ஏ டால் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு. மை ஃபாதர் கேவ் ஏ டால் டு மீனா மை ஃபாதர் சப்ஜெக்ட், கேவ்ன்றது ஆப்ஜெக்ட், டால் டால் அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு மீன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ டு மீ யாருக்கு கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த டால், மை ஃபாதர் கிவ் மீ ஏ டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது நம்ம சிம்பிளா பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க, எஸ்வி அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் verb. உங்களுக்கு சப்ஜெக்ட் பிளஸ் verb. இப்போ சப்ஜெக்ட்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், நவுன் ப்ரொனவுன் எல்லாமே வந்து சப்ஜெக்ட்ல வரலாம். சரிங்களா? அப்போ இங்க ரெண்டு வேர்டு உள்ள சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ கோ அப்படின்னா நான் போகிறேன். அப்போ இது எப்படி பிரிக்கலாம், சப்ஜெக்ட் ஐன்றது சப்ஜெக்ட், verb போகிறான், அப்போ இது verb உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, தே ஆர் கோயிங். இப்போ இங்க வந்து நம்மளுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்வி சென்டென்ஸ் தான். இங்க வந்து ரெண்டு verb இருக்கு. ஆரும் verb தான், கோயிங்கும் verb தான். ஸோ இப்போ எப்படி பிடிக்கும், ரெண்டுமே ஒன்று தான். ஆர் கோயிங்ன்றது ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ தே வந்து சப்ஜெக்ட், ஆர் கோயிங்ன்றது verb உங்களுக்கு. நெக்ஸ்ட் 3 சென்டென்ஸ் பார்க்கலாம். 3 வேர்ட்ஸ்க்குள்ள சென்டென்ஸ் பார்க்கலாம். we shall be traveling. ஸோ இது டவுட்டாக சொல்லுது, அடுத்த வாரம் நாங்கள் போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேர்டு இது, அந்த மாதிரி சென்டென்ஸ் இது. we shall be traveling, நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வீன்றது மட்டும்தான் சப்ஜெக்ட் வருவீங்க, மித்த எல்லாமே வந்து verb. சரிங்களா? ஸோ we shall be traveling. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, the girl wearing red socks is coming. இதில் எத்தனை verb இருக்கு பாருங்க. wearingம் verb தான், isம் verb தான், goingம் verb தான், தென் கேர்ளும் verb சப்ஜெக்ட். அதே மாதிரி சாக்ஸ்ன்றது நவுன் மாதிரி வேர்டு தான் உங்களுக்கு, அதனால அது என்ன சொல்லுவாங்க, அதுவும் சப்ஜெக்ட் தான். இப்போ உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷன் இருக்கும், எப்படி நம்ம சப்ஜெக்ட் அண்ட் verb பிடிக்கலாம், சப்ஜெக்ட் அண்ட் verb ரெண்டே வேர்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ the girl wearing red socks, ரெட் கலர் சாக்ஸ் போட்ட பொண்ணு வருகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the girl wearing red socks is coming. ரெட் கலர் சாக்ஸ் போட்டிருக்க பொண்ணு வந்துட்டு இருக்கா. அப்போ ரெட் கலர் சாக்ஸ்ன்றது verb கூட verb தான் கூடுது, சப்ஜெக்டை தான் கூடுது. ஸோ the girl wearing red socks வரைக்கும் சப்ஜெக்ட், the girl wearing red socks வரைக்கும் சப்ஜெக்ட், is going is verb, is coming is verb, let going ஏதாவது சொல்லிக்கலாம் நம்ம. so the girl wearing red socks is coming. அப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு verb. ரெட் கலர் சாக்ஸ் போட்டு பொண்ணு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்துட்டு இருக்கா மட்டும்தான் உங்களுக்கு என்னது கேட்டிங்கன்னா verb-ஆ மாறும், மித்த எல்லாமே சப்ஜெக்ட்ல வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தமிழ்நாடு போலீஸ் ஆர் சர்ச்சிங். ஸோ ஆர் சர்ச்சிங் வந்து ரெண்டு வேர்டு வந்து verb, சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாடு ஒன்று, போலீஸ் ஒன்று. இது ஒரே வார்த்தையாக சொல்கிறாங்க, தமிழ்நாடு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாடு போலீஸ், verb வந்து உங்களுக்கு ஆர் சர்ச்சிங்.
சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் verb எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எஸ்வி சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ லாஸ்ட் பேட்டர்ல சப்ஜெக்ட் verb எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வாட் அண்ட் whom. இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ்ல கிடைச்சிச்சுன்னா இந்த கேள்வியை பார்த்து வாட் அண்ட் whom வந்து நீங்க சப்ஜெக்டை பார்த்து கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வர்றது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா. இப்போ பாருங்க ஐ ரோட் a புக். ஐ ரோட் a புக். இது வந்து என்னது? நான் ஒரு புக் நான் எழுதினேன். என்ன எழுதியிருக்கான்? அவன் புக் எழுதியிருக்கான். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் உங்களுக்கு. The watchman killed a snake. Watchman killed. என்னது யாரை கொண்டிருக்கான்? ஸ்னேக்கை கொண்டிருக்காரு. சரிங்களா? The watchman killed the snake. So watchman subject verb object. Next பாருங்க வால்மீகி wrote ராமாயணம். வால்மீகி wrote ராமாயணம். ராமாயணம் வால்மீகி ராமாயணம் எழுதியிருக்காரு. வால்மீகி என்ன எழுதியிருக்காருன்னு கேட்போம். இப்போ வாட் வால்மீகி என்ன எழுதியிருக்காரு? ராமாயணம் எழுதியிருக்காரு. இப்போ this one object. Next she presents a watch. அவள் present ஒரு வாட்ச் present பண்ணியிருக்கான். இப்போ சீனது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு எப்போ என்ன present பண்ணியிருக்காங்க? verb கிட்ட கேட்குறோம் என்ன present பண்ணியிருக்காங்க அவங்க? இப்போ வாட்ச் present பண்ணியிருக்காங்க. வாட்ச்ன்றது உங்களுக்கு ஆப்ஜெக்ட்னு வந்துருச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் he buys a color TV. இப்போ பிரிச்சுக்கலாம். he buys a color TV. he buy என்ன வாங்கியிருக்கான்? verb கிட்ட கேட்குறோம் என்ன வாங்கியிருக்கான் அப்படின்றப்போ color TV. இது ஆப்ஜெக்ட் உங்களுக்கு. சரிங்களா? ஒன் மோர் திங், நம்ம எஸ்வியூ சென்டென்ஸ் எல்லாமே பேசிவ் வாய்ஸை கன்வெர்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் எடுக்கிறோம். அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி பேசிவ் வாய்ஸை கன்வெர்ட் ஆனாலே உங்களுக்கு எஸ்விஓ சென்டென்ஸ். இப்போ பாருங்க ஐ ரோட் a புக். என்னால் ஒரு புக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். நான் ஒரு புக் எழுதினேன். ஐ ரோட் a புக். நான் ஒரு புக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் ஒரு புக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே என்னது? பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் நீங்கள் பேசிவ் வாய்ஸை கன்வெர்ட் ஆனாலே உங்களுக்கு ஈஸியாக எஸ்விஓ பேட்டர்ன் சொல்லி பார்க்கலாம் நீங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். தேர்ட் பேட்டர்ன் எஸ்விசி பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம் எஸ்விசி. சினா காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருந்தேன். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் டு த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் கொடுக்குறத ஒரு மெய்ப்படுத்தி சொல்றது, சப்ஜெக்டை மெய்ப்படுத்தி சொல்றதா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி சீன் சொல்றாங்க. அப்போ the வாஜ்பாய் மிஸ்டர் வாஜ்பாய் இஸ் த பிரைம் மினிஸ்டர். மிஸ்டர் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அப்போ சப்ஜெக்ட் எது? எப்பவுமே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. எஸ்ன்றது verb, the prime ministerன்றது உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா மாறிடும். சரிங்களா? காம்ப்ளிமெண்ட்னா அவர் மெய்ப்படுத்தி அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அப்போ பிரைம் மினிஸ்டரா இருக்கிறப்போ அவர் என்ன சொல்லுவாங்க? மெய்ப்படுத்தி சொல்றாங்க. கரிகாலன் இஸ் த லீடர். கரிகாலன் வந்து லீடரா இருந்திருக்காரு. அப்போ கரிகாலன்றது எஸ் verb காம்ப்ளிமெண்ட். லீடர் தலைவராக இருக்கார். கரிகாலன் இருக்கிறார். அவர் வாட்டிக்கு இருக்காரு. ஆனா என்னவா இருக்காரு? லீடரா இருக்காரு. ஸோ லீடர்ன்றது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் she was sad. இப்போ நம்ம அவங்கள வந்து பெருமையா சொல்லியிருக்கோம். இப்போ அவ வந்து சோகமா இருக்கா. அவ என்னவா இருக்கா? சோகமா இருக்கா. ஸோ she was sad. அவ சோகமா இருக்கிறது என்னது? அவளுக்கு காம்ப்ளிமெண்ட். அவளை பத்தி சொல்றதா காம்ப்ளிமெண்ட். அப்போ சீன்றது சேட்ன்றது காம்ப்ளிமெண்ட். கலா ஃபீல் இல். கலா இஸ் சப்ஜெக்ட். ஃபீல்ன்றது verb. அவ வந்து என்னது? உடம்பு சரியில்லாம மெஹசூஸ் பண்றது என்னது? ஃபீல் பண்றா. ஸோ ஃபீல்ன்றது verb. இல் உடம்பு சரியில்லாம அவளுக்கு தோணுது, அதனால இல். ஸோ she feels ill. அந்த இல் அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறத ஃபீல் பண்ணதை சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட் சீன்றது எப்படின்னா சப்ஜெக்ட் நம்ம கேட்டோம்னா சப்ஜெக்டை மெய்ப்படுத்தி சொல்றது எல்லாமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா வரும். சரிங்களா? இப்போ நம்ம தேர்ட் பேட்டர்ன் பார்த்துட்டோம். இப்போ ஃபோர்த் பேட்டர்ன் பார்க்கலாம். எஸ்வி ஏன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா? அட்வர்ப். ஸோ அட்வர்ப் வந்து வர்பை வந்து எது மெய்ப்படுத்தி சொல்லுதோ வர்பை வந்து மெய்ப்படுத்தி சொல்றது தான் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை வர்பை வந்து குவாலிட்டியாகவும் சொல்லலாம், டைமிங்காகவும் சொல்லலாம். எப்படிலாம் வருதோ டைமிங் அண்ட் குவாலிட்டியில் வருது தான் அட்வர்ப்னு சொல்லுவாங்க. ஸோ வர்பை வந்து மெய்ப்படுத்தி சொல்றது. இப்போ ஏற்கனவே லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அவன் நடக்கிறான்.
he is walking fastly or slowly. இங்க இருக்கு இல்லையா, he walked slowly. அவன் ஸ்லோவா நடந்திருக்கான். எப்படி நடந்திருக்கான்? ஸ்லோவா. ஸோ வர்பை வந்து நம்ம கிளாஸ் பெருமையாக சொல்கிறது, இல்லைன்னா வர்பை வந்து நம்ம கொஞ்சம் ஹையாக சொல்கிறது, வர்பை வந்து நம்ம என்னமா சொல்கிறோமோ அதுதான் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ் வந்து சப்ஜெக்ட், இது வர்ப், இது ஆப்ஜெக்ட், சாரி அட்வர்ப் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு குமரன் சிங்ஸ் நைஸ்லி. குமரன் பாடுவான். குமரன் சிங்ஸ், குமரன் பாடுவான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாடுவான்? நைஸ்லி. அவன் அழகா, இன்னும் மெதுவாக அழகாக பாடுவான். ஸோ திஸ் ஒன் வர்ப், இது அட்வர்ப் சப்ஜெக்ட். மிஸ்டர் வர்மா ஸ்பீக் ஜென்டிலி. மிஸ்டர் வர்மா ஜென்டிலா பேசுறாரு. மிஸ்டர் வர்மா பேசுவாரு. மிஸ்டர் வர்மா எப்படி பேசுவாரு? ஜென்டிலா பேசுறாரு. ஸோ மிஸ்டர் வர்மான்றது சப்ஜெக்ட், வர்ப்ன்றது ஸ்பீக்ஸ். நெக்ஸ்ட் adverb. A, SV, A divided. Then the teacher shouted angrily. Teacher shouted angrily. Teacher வந்து எப்படி இருக்காங்க? Shouted, கத்திருக்காங்க, கோபமாக கத்திருக்காங்க அவங்க. So shouted angrily. So shoutedன்றது verb, angryன்றது adverb உங்களுக்கு. Verb கத்திருக்காங்க. எப்படி கத்திருக்காங்க? கோபமாக கத்திருக்காங்க. ஸோ வர்பை வந்து நம்ம டைமிங் குவாலிட்டி என்ன, வாட்னு கேள்வி கேட்கலாம். வாட். ஸோ எப்படி கத்திருக்காங்க? கோபமாக கத்திருக்காங்க. ஸோ the teacher shouted angrily அப்படின்றது சப்ஜெக்ட், வர்ப், அட்வர்ப் ஆகுது. ஸோ வர்பை மேம்படுத்தி சொல்றது அட்வர்ப் அப்படின்வாங்க. ஸோ இதை நம்ம வர்பில் டைமிங் இருக்கலாம். ஸ்லோலி நடக்கிறாங்க. எப்படி நடக்கிறாங்க? ஸ்லோவா நடக்கிறாங்க. பாடுறாங்க, நைஸ்லி பாடுறாங்க. ஸ்பீக், ஜென்டலா பேசுறாங்க. ஆங்கிரி, கோபமா இருக்காங்க, கத்திருக்காங்க, ஆனா கோபமா கத்திருக்காங்க, இன்னும் சத்தமா கத்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த பியூட்டிஃபுல்லி, கைண்ட்லி, கேர்ஃபுல்லி அப்படிலாம் சொல்றது எல்லாமே வருது அட்வர்ப்ல வரும் உங்களுக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா, காம்ப்ளிமெண்ட் சென்டென்ஸ். SVCல உங்களுக்கு மோஸ்ட்லி SVC சென்டென்ஸ் வந்து எப்பவுமே இன்கம்ப்ளீட். சி இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. லாஸ்ட் வீடியோ என்ன சொல்றாங்க? மிஸ்டர் வாஜ்பாய் இஸ் எ பிரைம் மினிஸ்டர். மிஸ்டர் வாஜ்பாய், வாஜ்பாய்ன்றது எப்படி இருக்கு? வாஜ்பாய் என்ன இருக்காரு அது நம்மளுக்கு இன்னும் தெரியல. அப்போ பிரைம் மினிஸ்டர், அப்போ அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கம்ப்ளீட் ஆகிற காம்ப்ளிமெண்ட்ல கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அப்போதான் காம்ப்ளிமெண்ட். பட் வர்ப் ஏ அட்வர்ப் சென்டென்ஸ் தேவையில்லை. ஹி வாக்டு, அவன் நடக்கிறான், அவன் பாடுறான். ஸோ இது வரைக்கும் இருந்தால் கூட போதும். அவன் நடப்பான், அவன் பாடுவான், அவன் எழுதுவான், அவன் சாப்பிடுவான், இதெல்லாம் ஓகே. இப்போ அட்வர்ப்ன்றது எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் 4 பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். இப்போ 5th பேட்டர்ன் 6th பேட்டர்ன் பார்க்கலாம். SVOA சப்ஜெக்ட், வர்ப், ஆப்ஜெக்ட் அண்ட் அட்வர்ப். சரிங்களா? சப்ஜெக்ட், வர்ப், ஆப்ஜெக்ட், அட்வர்ப் அப்படின்னு சொல்லுது. அவர் ஸ்கூல் won the match. அவர் ஸ்கூல் won the match. இது வரைக்கும் SVO வரைக்கும் வருது உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன். SVO அவர் ஸ்கூல்ன்றது சப்ஜெக்ட், won the match அப்படின்றது வர்ப், ஒன்றது வர்ப், the match அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஈஸிலி இப்போ இது வின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் வந்து மேட்சை வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வின் பண்ணிடுச்சு, எப்படி வின் பண்ணிச்சு? ஈஸிலி. they win the match easily. அவங்க ஸ்கூல் வந்து மேட்சை ஈஸியாக வின் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து அட்வர்ப்ல வருது உங்களுக்கு. ஸோ சப்ஜெக்ட், வர்ப், ஆப்ஜெக்ட் அண்ட் அட்வர்ப் நெக்ஸ்ட் வருது. இதை நீங்கள் இந்த பேட்டர்னே வரும் உங்களுக்கு. சப்ஜெக்ட், வர்ப், ஆப்ஜெக்டோட முடியாமல் அட்வர்பும் வருது. நெக்ஸ்ட் the dog bite him on his hand. The dog bite him on his hand. The dogன்றது சப்ஜெக்ட், பைட்ன்றது verb, himன்றது ஆப்ஜெக்ட். அந்த நாயை வந்து கடிச்சிருச்சு, அது கூட நம்மளுக்கு சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக முடியுது இல்லையா? ஸோ the dog bite him, அந்த நாய் கடிச்சிருச்சு. எங்கே கடிச்சிருக்கு? பைட் கடிச்சிருச்சு. எங்கே கடிச்சிருக்கு? on his hand. இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன வரும்னா அட்வர்ப்ல வரும் உங்களுக்கு. சரிங்களா? the dog bite him on his hand. அவன் கையில் கடிச்சிருச்சு. ஸோ on his handன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்பா வரும். she has been writing a letter. அவள் லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கா. சரிங்களா? has been writing a letter since morning. she has been writing a letter since morning. sheன்றது சப்ஜெக்ட், has been writing அவள் எழுதிக்கிட்டே இருக்கா. எப்போ எழுதிக்கிட்டு இருக்கா? since morningன்றது அட்வர்ப்.
லெட்டர்ன்றது உங்களுக்கு ஆப்ஜெக்ட். ஸோ she has been writing verb letter. our subject வந்து she, writing letter verb, ஆப்ஜெக்ட்ன்றது லெட்டர். எப்போ எழுதிட்டு இருக்கா? அப்போ மார்னிங், சின்ஸ் மார்னிங், காலையில இருந்து எழுதிட்டு இருக்கா. அப்போ இது வந்து உங்களுக்கு அட்வர்பா மாறிடும். நெக்ஸ்ட் பாருங்க SVOC. SVOC ல we found the sum difficult. we found the sum. we found the sum. நாங்க சம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். difficult கஷ்டமா, நாங்க கஷ்டப்பட்டு சம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சீன்றது பீன்றது ஆப்ஜெக்ட், ஃபவுண்ட்றது என்னதுன்னு கேட்டிங்கன்னா என்னது இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ verb the sum ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு காம்ப்ளிமெண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க? சம்முக்கு, verbuக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்முக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு மெய்ப்படுத்தி சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ we found the sum. நாங்கள் சம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? டிஃபிகல்ட்டாக கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ இது காம்ப்ளிமெண்ட். இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வந்து வெர்பை வின் பண்ணிப்போம் ஈஸிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சம்ம கண்டுபிடிச்சோம், ஆப்ஜெக்டை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ராணி. ராணி ஆன்சர் த கொஸ்டின் வெல். ராணி ஆன்சர்ட் த கொஸ்டின், ஆன்சர் கொஸ்டின் வெரி வெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராணின்றது சப்ஜெக்ட், ஆன்சர் வெர்ப், கொஸ்டின்றது ஆப்ஜெக்ட். கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கா? வெரி வெல். வெல்ன்றது ஒரு காம்ப்ளிமெண்ட். he drives the lorry very fastly. he drives the lorry very fastly. then he is the subject, drives verb, lorry is object, then very fastly will be complement. or he drives the lorry very fastly. அவ லாரியை ரொம்ப வேகமாக ஓட்டிருக்கா. ஸோ ரொம்ப வேகமானது என்னது? காம்ப்ளிமெண்ட். அவ லாரி ஓட்டிருக்கான். எப்படி ஓட்டிருக்கான்? காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. வெரி ஃபாஸ்ட்லி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து SVI. இப்போ பாருங்க 7th பேட்டர்ன் SVIODO. எஸ்னா சப்ஜெக்ட், வெர்ப்னா V, IOனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ பாருங்க my sister gave me a pen, a watch, a pen, a watch, a book. எதுனாலும் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ மை சிஸ்டர்ன்றது என் தங்கச்சி, எனக்கு அக்கா, ஏதாவது சொல்லிக்கலாம். மை சிஸ்டர் கேவ் மீ, எனக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வாட்ச். அவ வாட்ச் கொடுத்துருக்கா. யார் கொடுத்துருக்கா? எனக்கு கொடுத்துருக்கா. ஸோ மை சிஸ்டர் கேவ் மீ ஏ வாட்ச். மை சிஸ்டர் இஸ் சப்ஜெக்ட், கேவ்ன்றது verb, மீன்றது IO, வாட்ச்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். முதல்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கா. யார் கொடுத்துருக்கா? என் சிஸ்டர் எனக்கு வாட்ச் கொடுத்துருக்காங்க. then I will write him a letter. I will write him a letter. நான் அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன எழுது? நான் அவனுக்கு எழுதுவேன் அப்படின்றது IO வரைக்கும் முடிஞ்சிடும். ஹிம் யாருக்கு? அவனுக்கு. அவனுக்கு என்ன எழுதுவேன்? லெட்டர். என் கையில் இருக்கிறது லெட்டர், கொடுக்குறதா. ஸோ சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் எதை கொடுத்துருக்கு, யாரு கொடுத்துருக்குன்றத ஃபர்ஸ்ட் எதை வாட்ன்னு கேட்கறதுலாம் எல்லாமே வந்து என்ன வரும்? வாட்ன்னு கேட்கறது எல்லாமே டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்குன்னு கொடுக்கறது எல்லாமே இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். சரிங்களா? இப்போ பாருங்க I will write him a letter. நான் அவனுக்கு லெட்டர் எழுதுறேன். நான் என் கையில் இருக்கிறது என்னது? லெட்டர். யாருக்கு எழுத போறதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு? தேர்ட் பர்சனா வருது. அப்போ ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சனா வருது, லெட்டர்ன்றது செகண்ட் பர்சனா வருது, தேர்ட்ன்றது him அப்படின்றது தேர்ட் ஆப்ஜெக்டா வருது. ஸோ ஐன்றது எஸ், will verb, write a letter, will write a letter, sorry, will writeன்றது verb, himன்றது indirect object, letterன்றது direct object உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க my father gave me a doll. my father gave me a doll. எங்க அப்பா எனக்கு ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ எங்க அப்பான்றது டைரக்ட் கொடுக்குற பர்சன், சப்ஜெக்ட் கொடுத்துருக்கு. சப்ஜெக்ட் கொடுக்குறது என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன கொடுக்குதோ அதான் டைரக்ட் ஆப்ஜெக்டா இருக்கும். யாருக்கு கொடுக்குதோ அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா மாறிடும் உங்களுக்கு. ஓகே? ஸோ மை ஃபாதர் கிவ் மீ ஏ டால். எங்க அப்பா ஒரு டால் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் he lent me a camera. he lent me a camera. ஹீன்றது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யார் என்ன கொடுத்துருக்கு? கேமரா. சப்ஜெக்ட் கொடுத்துருக்கு லெண்ட். லெண்ட்னா இது பாரவா கொடுக்குறது. ஒரு கடன் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். he lent meனா verb. he lent சப்ஜெக்ட் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? கேமரா. கேமரான்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரி, யாருக்கு கொடுத்துருக்கு? மீ, எனக்கு.
அப்போ he lent me a camera indirect object. புரிஞ்சுங்களா? ஸோ சப்ஜெக்ட் வந்து என்ன கொடுக்குதோ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், யார் கொடுக்குதோ அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து எஸ், நவுன் ப்ரொனவுன் எதுனாலும் எஸ்ன்றது சப்ஜெக்டாக வரும். நம்ம செய்கிற செயல் கொடுக்குறது, எழுதுறது, வாங்குறது எல்லாமே அதெல்லாமே வந்து என்ன சொல்றது வர்பில் வரும். என்ன வாங்கியிருக்கோம், என்ன கொடுத்துருக்கோம், என்ன எழுதியிருக்கோம் அது வந்து டைரக்ட் பொருளாக வரும். யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது வரதெல்லாம் எல்லாமே வந்து என்ன செய்யும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் முடிஞ்சு. நான் உங்களுக்கு வீடியோவில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பேட்டர்னாக டிவைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு லிங்க்கில் இன்னும் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி.